ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சக்தி டெய்லர்ஸ் வீடியோஸில் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு டைமண்ட் நெக்கு பின்னாடி வித் பைப்பிங்கோட காட்டன் சாரிக்கான ஒரு ஃபேன்சியான ஹேண்டு ரெண்டும் வச்சு இந்த ப்ளவுஸை நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெக்கு டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு கேன்வாஸ் கிளாத் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது மல் காட்டன் சாரியோட ப்ளவுஸு. அதனால் ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால நெக் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ லேஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் இதுக்கு கேன்வாஸ் கிளாத் யூஸ் பண்ணுறேன். இப்போது நெக்கை வச்சு இதை மார்க் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நெக்னோட அளவில் கேன்வாஸ் கிளாத்தை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சு மேலேருந்து 1/4 இன்ச் தள்ளி கேன்வாஸில் இன்னொரு மார்க்கு நான் கொடுத்துட்டே வரேன். அதுக்கப்புறமா ஒரு 3/4 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் 3/4 இன்ச் வச்சுக்கிறேன். 3/4 இன்ச்சில் இப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு 3/4 இன்ச்சில் அதே மாதிரி 3/4 இன்ச் தள்ளி இருக்கணும். நீங்கள் டேப் வச்சே மார்க் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம கேன்வாஸ் கிளாத்தை கட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணின மார்க்கை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணோம் இல்லைங்களா? அதில் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணுறேன் கேன்வாஸ் கிளாத்தை. ரொம்ப லேசான கிளாத் இருக்கிற ப்ளவுஸுங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் கிளாத் யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம்னா ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வரும். பேசிக்காக சின்னதாக ஆரம்பத்தில் பழகிறவங்களும் கூட இதை ஈஸியாக கற்றுக்கிற அளவுக்கு நான் இதை சொல்லித்தரேன். நீங்களும் கற்றுக்கலாம், ஈஸியாக பாருங்கள். இப்போ இந்த கேன்வாஸ் கிளாத்தை நான் ஒரு துணியில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். லைனிங் துணியில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். கழுத்தை ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றதையும் கூட நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நான் அந்த மெத்தடையும் காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லா மெத்தட்லேயும் பைப்பிங் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணும்போது காமிச்சுக்கிறேன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இப்படி தான் தைக்கணும் அப்படின்றது ரூல்ஸோ ஃபார்முலாஸோ எதுவும் கிடையாது. நமக்கு இப்படி இருந்தால் இப்படி தைக்கணும், இப்படி இருந்தால் இப்படி தைக்கணுன்ட்டு நம்ம எப்படி இருந்தாலும் தைக்கிற மாதிரி தான் நம்ம கற்றுக்கணும். அதுதான் ஒரு டெய்லருக்கு பெஸ்ட்டு. கம்மியான துணியை கொடுத்தாங்கன்னா கூட நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி தரங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லறதுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் ஒரு இது லைனிங் கிளாத்து போராததுனால நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்களும் பத்தலைன்னா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே இந்த பின் வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா பின் பண்ணலைன்னா கழுத்து இப்படி விரிஞ்சிட்டு போயிடும். அதனால் நான் பின் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த பின் இருந்துச்சுன்னா வாங்கி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த நெக் மாதிரியே இந்த ஓரத்தில் இதை கட் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. சுற்றிலும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம மடக்கி அடிக்க போகிறோம். மடக்கி அடிக்க போகிறோம். பாருங்கள். நான் இந்த தையலுக்கு கொஞ்சம் லாங் ஸ்டிச்சே வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கடைசியில் வரும்போது இதை இப்படி வச்சு மடக்குங்க.
இதை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கழுத்து எவ்வளோ அழகாக வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தைச்சு பழகியிருக்கிறவங்களுக்கும் இதில் ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிகினர்ஸும் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் நான் இதை இப்போது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸோடு சொல்லித்தரேன். இப்போ இந்த குண்டூசியெல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த நெக்கை வந்து நம்ம 1/4 இன்ச் தள்ளி உள்ள அந்த கேன்வாஸ் கிளாத்து உள்ள 1/4 இன்ச்சு இருக்கணும். அந்த மாதிரி விட்டு நம்ம இதை கட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது ப்ளவுஸ் கிளாத் பாருங்கள். மல் காட்டன் சாரீன்றதுனால எவ்வளோ லேசாக அப்படியே இதாக இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த நெக்கை டிசைன் பண்ணும்போது அந்த ஸ்டிப்பாகவே நிற்காது. அதுக்காக தான் நான் கேன்வாஸ் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சேன். இப்போ லைனிங் கிளாத்தையும் இதையும் ஒரு சைடு போட்டு நல்ல பக்கம் திருப்பி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ரெண்டையும் கரெக்டான இடத்துல வச்சு நெக்கு எப்படி நம்ம கட் பண்ணமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்து மறுபடியும் இந்த நெக்கை இங்கே வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தைக்கிறதுக்கு உங்களுக்கு கோணையாக போகாமல் ஒரே நேராக வரும், இழுத்துட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் அப்பப்போ பின் பண்ணிக்கிறது. கரெக்டாக இந்த கார்னரில் இதை வச்சு இங்கே ஒரு பின் கொடுத்துக்குங்க. கீழே கொடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் கீழ்ப்பகுதியில் இதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னரில் வச்சு இங்கே ஒரு பின் கொடுத்துக்கோங்க. கார்னர் பின் கொடுத்துட்டிங்கன்னா மேலே இருக்கிறத நம்ம அப்படியே அழகாக தைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பின் கொடுத்துக்குங்க. இந்த கார்னர்லேயும் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பின் தேவைப்படுறவங்க நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட பின்னு குத்திக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 பின் குத்திட்டேன். இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், இதை அதை விட கொஞ்சம் நீளமாக தான் கட் பண்ணியிருந்தேன், அதனால் இருக்குது. இந்த கேன்வாஸ் பகுதியை விட்டுட்டு இதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? கேன்வாஸ்லையும் தொடக்கூடாது, ஸ்டிச்சிங் தள்ளியும் போயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த கார்னர் கொண்டு வந்து நிறுத்தி இந்த மூலையில் இப்படி ஊசியை உள்ளே குத்தி நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் இப்படி திருப்பும்போது இது நகராது. இந்த 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 டிப்ஸையும் நீங்கள் புதுசாக தைக்கிறவங்க கற்றுக்கோங்க. ஊசியை உள்ளே குத்தி தான் மிஷினை நிறுத்தணும். அப்போ நீங்கள் துணி இப்படி திருப்பும்போது இது எங்கேயுமே நகர்ந்து கொடுக்காது. அப்படியே நீங்கள் வச்ச மாதிரி நிற்கும் துணி. அதே மாதிரி இங்கேயும் நான் ஊசியை குத்தி நிறுத்துகிறேன், இந்த கார்னர்லேயும். இப்போது இங்கே வரேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். கற்றுக்க உங்களுக்கு நிறைய இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தோணும். நேராக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் காட்டன் ப்ளவுஸுக்கு இந்த கார்னரில் நம்ம கட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கார்னரையும் கட் பண்ணி விடுங்க, இந்த கார்னரையும் கட் பண்ணி விடுங்க. மற்ற இடத்துலலாம் அங்கங்கே இப்படி நூல் வரைக்கும் நூலையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம திருப்பி தைக்கும்போது நல்லா படிஞ்சு கொடுக்கும். இந்த கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்குன்னு ரொம்ப கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணினதையும் சேர்ந்து கட் பண்ணிடக்கூடாது. அதில் கவனமாக இருங்க. நான் இப்போது பின்னெல்லாம் எடுத்துட்றேன். எடுத்துட்டு இதை திருப்புறேன் உள் பக்கமாக. பார்த்துக்கோங்க, இப்படி உள் பக்கமாக திருப்பி நகத்தில் ஒரு கீறல் போட்டுக்கிட்டே வரேன். இப்படியே இப்போ இதை நம்ம மேலே படிமான தையெல்லாம் உள்ளே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி திருப்பிடுறேன், இங்கே போடுறேன். புரியுதுங்களா? ஓரத்தில் எட்ஜில் அப்படியே தையல் கொண்டு வாங்க. தெரியுதா உங்களுக்கு தையல்?
இந்த கார்னர் வந்தால் அதே மாதிரி மூலையில் ஊசியை குத்தி நிறுத்தி திருப்புங்க. ஒரு காட்டன் கிளாத் ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களே ஏதாவது தேங்கக்கா அப்படின்னு சொன்னால் காட்டனுக்கு எது கரெக்டாக சூட் ஆகும், சிந்தட்டிக்கு எது நல்லாயிருக்கும், ஸ்டிச் பண்ணால் கூட லைஃப் வரும், பட்டு சாரி மாதிரி பார்டர் வச்ச சிம்பிளான சாரீ, காட்டன்லேயே பார்டர் வச்ச சிம்பிளான சாரீ இருந்தால் அதுக்கு என்ன டிசைன் போட்டால் கரெக்டாக இருக்கும், பட்டு சாரீ ஒரு மினிமமான பட்ஜெட்டில் தேய்ங்க, ஆரி ஒர்க்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எந்த மாதிரி தைக்கலாம், அந்த யோசனைகளெல்லாம் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வருவாங்க ஒரு சில கஸ்டமர்ஸ். ஒரு சிலர் வந்து பெருசாக இதை பற்றின ஐடியாஸ் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேய்ங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதுதான் வேணும்னு கேட்பாங்க. எல்லாத்துக்குமே அப்படி தெரியாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேய்ங்கன்னு சொல்லும்போது நம்ம சூஸ் பண்ணுற டிசைன் வந்து காட்டனுக்கு தகுந்த மாதிரி காட்டனுக்கு இருக்கணும், பட்டு சாரிக்கு தகுந்த மாதிரி பட்டு சாரிக்கு இருக்கணும். இப்போ இதை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். மேலே கழுத்தெல்லாம் அடித்தாச்சு. அடுத்தது கீழே ஃபோல்ட் பண்ணி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் கழுத்தெல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எப்படி பைப்பிங் வைப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நான் வச்சு காமிக்கிறேன். அதுவும் ஒரு மெத்தட் தான். நான் முன்னாடி வீடியோஸ்லாம் சொன்ன மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கும் 4-5 மெத்தட் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் சொல்லுவாங்க. எல்லா மெத்தட்லேயுமே வைக்கலாம். பின்னாடி நம்ம பிடிக்கிற இந்த டக்கு பிடிச்சிக்கலாம். முதுகில் 2 சைடு 2 ஷோல்டர் கீழையும் 2 டக் பிடிப்போம். அதை நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணுறோம். இது எந்த அளவு இருக்கணும், என்ன இந்த டக் பிடிக்கிறது, அதெல்லாம் டீட்டெயிலாக முன்னாடி வீடியோஸ்லாம் எல்லா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணும்போது நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இது எந்த அளவு இருக்கணும், எந்த உயரம் இருக்கணும் அப்படின்றது கரெக்டாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் எந்த உயரம் இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்தையுமே கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பப்போ கை பிசுரை கட் பண்ணிடுங்க. இப்போ பேக் தட்டினோட வேலை முடிஞ்சிடுச்சு. இது கரெக்டாக இருக்கா, உயரம் நம்ம எடுத்த அளவு இருக்கா, எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இப்போது அடுத்து ஷோல்டரில் இருக்கிற அடுத்த தட்டை ஃப்ரண்ட்டு தட்டை ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாருமே ப்ளவுஸ் தைக்கிற எல்லாமே எந்த டிசைன் தைச்சிங்கனாலும் சரி, பேக் தட்டு நம்ம எடுத்த உயரம் அவங்களுக்கான உயரத்தில் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் 14.25 வச்சேன். பாருங்கள், 14.25 பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இந்த பிசுறு ஏறுத்தாள் இருக்கிறத மட்டும் கரெக்ட் பண்ணணுன்னா போதும். இப்போ நான் இதையும் கரெக்ட் பண்ணிட்டேன். பேக் தட்டு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ரைட் சைடு ஷோல்டரில் ஒரு ஃப்ரண்ட் தட்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், ரைட் சைடில், ஏன்னா பைப்பிங் வைக்கும்போது ரைட் சைடு தான் வைப்போம். அதுக்காக ரைட் சைடு ஷோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே பிசிறு இல்லாமல் தைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சுருங்க. அடுத்து இந்த பேக் தட்டு ரெடி பண்ணின துணியை வைங்க. அதுக்கு மேலே இந்த துணியை வைங்க. ஃப்ரண்ட் தட்டினோட ப்ளவுஸ் துணியை வைங்க. இப்போ நான் முன்னாடி கழுத்தும் இதே மாடலில் தான் கட் பண்ணியிருக்கேன். அப்படி தைச்சா முன்னாடியும் அந்த மாதிரி கழுத்து இருக்கிறதுக்கு, டைமண்ட் நெக் மாதிரி இருக்கிறதுக்கு, பின்னாடியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, முன்னாடியும் இதே மாதிரி போடும்போது மேட்சிங்காகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதுக்காக முன்னாடியும் நான் இதே டைமண்ட் ஷேப் கட்டு வெட்டியிருக்கேன். அதை தான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக்கு 2 ஷோல்டரையும் பிசுறு இல்லாமல் தைக்க போகிறேன். என்னோடய எல்லா ப்ளவுஸ்லேயுமே ஷோல்டரும் பிசுறு இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பட்டியும் பிசுறு இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணுவேன். என்னோடய மெத்தட் இப்படி தான். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா உங்கள் கஸ்டமருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீட்டாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தியாக போடுவாங்க. நீங்கள் இதை எல்லாருமே கற்றுக்கோங்க. இந்த கார்னரில் நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்புறேன். பார்த்துக்கோங்க, திருப்பியாச்சு. திருப்பிட்டு மேலே ஒரு படிமான தையல் கரெக்டாக வச்சு போட்டுக்கிறோம். நம்ம பின் கழுத்தில் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயும் ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரோம்.
இந்த வீடியோவை நான் பைப்பிங் வைக்கிறதோட முடிச்சுக்கிறேன். இதில் அடுத்தடுத்த பகுதிகளெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கை வந்து உங்களுக்கு ஃபேன்சியான டிசைன் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த கை வைக்கும்போது மறுபடியும் அடுத்த வீடியோ உங்களுக்கு கை வைக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக வரும் வீடியோ. அதனால் நம்ம முன்னாடி தட்டு ஜாயின் பண்ணுறது, கொக்கி வைக்கிறது, அது எல்லாமே அடுத்து நிறைய ப்ளவுஸுகளில் முன்னாடி வீடியோஸில் எல்லாத்துலேயுமே காட்டியிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அதனால தான் இப்போ வந்துட்டு இது அந்த சாரியில் இருந்த கலரு சில்க் காட்டனை நான் எடுத்து 1 சென்டிமீட்டர் வெட்டி கிராஸ் பீஸ் வெட்டி, இங்கே பாருங்கள், கிராஸ் பீஸ் வெட்டி ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த ஸ்டிச் பண்ணினதில் எப்படி இப்போ பைப்பிங் வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் கிளாத் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ்னோட ஸ்டிச் பண்ண மேல் பகுதியை இந்த மேல் பகுதியும் ஒன்றா வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம இது மூட்டினது இங்கே இருக்கணும். இருங்க, 1/4 இன்ச் வெளியிலையும் தள்ளி இருக்கணும், உள்ளே ஸ்டிச் பண்ணுற பகுதியும் தள்ளி இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இதனோட கழுத்தினோட அளவு படி தைச்சாச்சு. அதனால தான் அந்த கார்னர் வரும்போது குத்தி திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்கள், தெரியுதா? 1/4 இன்ச்சு உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே தான் நம்ம இந்த ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இப்போ அதே மாதிரி கழுத்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. இந்த மூளை வரும்போது நல்லா நிறுத்தி திருப்பிக்குங்க. இந்த பைப்பிங் வைக்கும்போதும் அது ரொம்ப அவசியம். மூளை வரும்போது நிறுத்தி திருப்புறது, அப்போ தான் அந்த கார்னர் மாதிரி திருப்பி கொடுக்கும். இழுத்து பிடிச்சிடாதீங்க, கரெக்டாக லெவலாக பிடிச்சிக்கிட்டே வாங்க. இந்த கார்னரையும் வச்சு திருப்பிடுங்க. இதுக்கு அந்த காட்டன் சாரியில் இருக்கிற துணியே, ஒயிட் கலர் சாரியில் இருக்கிற துணியே நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் கை டிசைன் வந்து ஒரு நீட்டான டிசைன், காட்டன் சாரிக்கு இந்த நெக்குக்கு போட்டால் எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ளவுஸை பாதி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவாக அதை போட போகிறேன். பாருங்கள் எல்லோரும். இப்போ நம்ம இங்கே வேலை முடிஞ்சுது. இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது கைக்காக வச்சு மீதி இருக்கிற பைப்பிங் துணி கைக்கு இந்த கார்னரில் ஒரு கட்டு, இந்த நடுவில் ஒரு கட்டு, அதே மாதிரி இந்த கார்னரில் ஒரு கட்டு, இங்கே முன்னாடி கழுத்தில் ஒரு கட்டு. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் இப்படி இருக்குது. இதை இப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே சன்னமாக பைப்பிங் த்ரெட்டு வச்ச மாதிரியே வரும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வாங்க. முன்னாடி வீடியோஸ் எல்லாம் நான் போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக ஒரு இந்த நெக்கு எனக்கு போட்டு கொடுங்க, காட்டி கொடுங்க, ஸ்டிச் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அதை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்படியே இங்கே இருக்குது பாருங்கள், இப்படியே தள்ளி கரெக்டாக கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம த்ரெட் பைப்பிங் வச்சோன்னா எப்படி இருக்குமோ அதே போல் தான் இதுக்கான பைப்பிங்கே வரும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் வர இடத்துலலாம் ரொம்ப கவனமாக திருப்புங்க. துணியை கரெக்டான லெவலில் இருக்கணும், ஒரே ஈவனாக இருக்கணும். ஒரு இடத்துல உள்ளே தள்ளி இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல வெளியே தள்ளி இருக்கக்கூடாது. இந்த ப்ளூ கலர் துணி மேலே நம்மளோட தையல் பற்றக்கூடாது. குறிப்பாக தையல் வந்து இந்த பிங்க் கலர் துணி மேலேயே வரணும். அந்த மாதிரி நிறுத்தி அழகாக தைங்க. ஒன்றும் தப்பு வராது உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சிடலாம்.
ஃப்ரண்ட் நெக்கு ஷோல்டர் பிசிறு இல்லாமல் தைச்சிருக்கேன். பைப்பிங் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். தனித்தனியாக இந்த பக்கம் ஒரு பைப்பிங்கு, ஃப்ரண்ட் கழுத்துக்கு ஒரு பைப்பிங், பேக் கழுத்துக்கு ஒரு பைப்பிங்கை வச்சு ரெண்டையும் சேர்த்து நான் மூட்டலை. அப்படி மூட்டினா கழுத்திட்ட ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி மொத்தமாக துணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ப்ளவுஸ் போடும்போது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா கழுத்தில் ஒரு துளியோடு கொஞ்சம் கூட உங்களுக்கு அழுந்தாது. போட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதனோட பைப்பிங் வச்சு கேன்வாஸ் வச்சு இந்த ப்ளவுஸ்னோட நெக் ஃபுல்லாக பிடிச்சாச்சு. எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்ட்டு பாருங்கள். நம்ம இந்த சாரீ கிளாத்தை யூஸ் பண்ணி கைக்கு ஒரு டிசைன் வைக்க போகிறேன். நான் இந்த ப்ளவுஸை இன்னும் மீதி இருக்கிற வேலைகளெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவாக கை வீடியோ உங்களுக்கு போட்டு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அழகான டிசைன் வைக்க போகிறேன், மறந்துடாதீங்க. எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ.